இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சத்தம் போடாத அப்படின்ற ஒரு சிந்தனையை ஜெபத்தின் மேன்மையை அறிந்து கொள்ள இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறார். ஜெபிக்கின்ற தன்மையில் நாம் எப்படி இருக்கின்றோம், ஜெபத்தோழமையில் இறைவனோடு எப்படி நாம் கடந்து சென்றிருக்கிறோம், ஜெபிக்கிற வல்லமையை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது என்ற மேன்மையை ஜெபிக்க சொல்லி தந்து இறைவனை நோக்கி ஜெபிக்கும் முறையையும் ஆண்டவர் கற்றுத்தர விரும்புகிறார். வார்த்தையோடு கடந்து சென்று சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, கூச்சல் போடுவதால் அனைத்தும் கேட்டுவிடும் என்றோ, சொன்னது அனைத்தும் நடந்துவிடும் என்றோ நாம் நினைத்துவிட முடியாது. சட்டம் போட்டு சாதித்தவர்களை விட மௌனமாக சாதித்தவர்களோ பலர். அதுக்காக எதுவும் கேட்காமல் மௌனமாகவே இருந்தால் தானாக எல்லாம் வந்துவிடும் என்று இருந்துவிடவும் கூடாது. எனவே ஆண்டவரை நோக்கி பிற இனத்தவரின் பிதற்றல்களுக்கும் கூச்சல்களுக்கும் மத்தியில் எப்படி சாந்த உள்ளத்தோடு இறைவனிடம் வேண்ட வேண்டும் என்பதை இயேசு நற்செய்தியில் கற்றுத்தருகிறார். பச்சிளம் குழந்தைக்கு பால் தேவைப்படும் என்பது அதன் தாய்க்கு தெரியும். இருந்த போதிலும் தானாக பிள்ளையை தூக்கி பால் ஊட்டுவது கிடையாது. பசியின் பொருட்டு அருகின்ற பிள்ளைக்குத்தான் தாய் பால் ஊட்டுவார். நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவைகளை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் என்று மத்தேயு 6:8 சொல்கிறது. இயேசுவின் வார்த்தைகள் இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. நமது தேவைகளை இறைவன் அறிந்திருந்தாலும் நாம் வாய்த்திருந்த கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். நமது தேவைகளை தானாக பெறுவதை விட கேட்டு பெற்றால் தான் மதிப்பு உண்டு. எந்த ஒரு சிறு முயற்சி கூட இல்லாமல் பெறப்படும் எந்த ஒரு செயலும் மதிப்பு இல்லை. அது கடவுளிடமிருந்து வருகின்ற வரங்களாக இருந்தாலும் கூட வாய்த்திருந்து கடவுளிடம் மன்றாடி கேட்பது என்பது ஒரு சிறிய முயற்சி. அதன் மூலம் வருகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு பெரிதாகவே தெரியும். இயேசு சொல்லி தந்த ஜெபத்தின் முதல் பகுதியிலே வார்த்தைகளை சற்று கவனித்து பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக என்று வாசிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம். இறைவனிடம் மன்றாடும் போது நமது மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெப வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, முதலில் கடவுளை எங்கோ இருக்கிற ஒருவராக கண்ணோக்காமல் நம் தந்தையாக பார்க்கிற மனநிலையை உங்கள் உள்ளத்திலே வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இரண்டாவது, அவரது திருவுளம் எதுவாக இருந்தாலும் அதை நம் மனம் ஏற்றுக்கொள்ள தயார் நிலையில் இருக்கிறது என்பதை உறுதி கொள்ள வேண்டும். இந்த இரண்டு மனநிலைகள் இருந்தால் மட்டுமே நமது தேவைகள் இறைத்தந்தையின் முன்னிலையில் முன்வைக்கப்பட வேண்டும். பல வேளைகளில் நாம் ஏறெடுக்கும் ஜெபங்கள் இறைவனின் விருப்பத்திற்கு அணை போட்டுவிட்டு நமது விருப்பத்தை மட்டும் எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்பது போல் இருக்கிறது. இந்த மனநிலையை நமது ஜெபத்தில் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முயல்வோம். ஏனெனில் நமது விருப்பங்களை விட இறைத்தந்தையின் நமக்காக விரும்பும் எப்போதும் சிறந்ததாகவே இருக்கும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே சும்மா சத்தம் போட்டா எல்லாம் கிடைச்சிடாதுங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற முறையில் உங்கள் தன்மையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று இறைவன் அழைப்பு விடுக்கிறார். சற்று சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் குடும்பங்களிலும் சரி, குடும்பமாக இணைந்து குடும்ப ஜெபத்திலே ஒன்றுபட்டு இணைகின்ற கரங்களாக ஒப்பு கொடுத்து தந்தை கொடுத்த ஜெபத்தை ஜெபிக்கிற வேளையில் நாம் ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். அதை மறந்து விடாமல் கரமுயர்த்தி ஆண்டவரது வார்த்தையை சொல்லி துதியின் நாதனை துதித்து வாழ்க்கையிலே வெற்றி பெற கூச்சல் போட வேண்டாம், சத்தம் போட வேண்டாம். ஆண்டவரை நோக்கி நிறைவாக ஜெபிப்போம். ஆசீர் நமக்கு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஜெபத்தோடமே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அதை உணர்ந்து ஜெபித்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.